டுடே காஞ்சி சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு எக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் அதுக்கு பேரெல்லாம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அது சூடு ஏறணும். ஒரு 4 ஸ்பூன் ஆயில், கடுகு, சீரகம் போட்டுக்கலாம். அது பொரிஞ்சு வந்ததுமே பார்த்திங்கன்னா மிளகாய் தூளும் கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கலாம். இது சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க, இல்லைன்னா அது தீ பிடிச்சி டேஸ்ட்டு கசப்பாக இருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கணும். மெயினே கருவேப்பிலை தான். அது கூட பார்த்திங்கன்னா பூண்டு இடித்து சேர்த்துங்க. பூண்டு ரொம்பவுமே அந்த எண்ணெயில் வதங்குறச்சு அது ஒரு டேஸ்ட்டு, அந்த ஸ்மெல்லு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா கூட நல்லா கலந்து கொடுங்க. இந்த மசாலா கூட நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே நான் 2 முட்டையை உடச்சி வச்சுக்கிறேன். இது பார்த்திங்களுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்திக்குள்ளே வச்சு ரோல் பண்ணி கொடுத்துடலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அதில் 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். வேணான்னா விட்டுருங்க, நல்லா தான் இருக்கும் கடலை மாவு. பட் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா விட்டுடலாம், அது ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு அந்த பச்சை வாசனை போயாச்சு. இப்போ நான் 2 எக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் 2 எக்கு தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எக்கு சேர்த்துங்க. ஸோ எக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. எந்த அளவுக்கு கலந்து கொடுக்கணும், அந்த பாத்திரம் ஒட்டிக்காமல் நல்லா வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க. சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் சீக்கிரமே வதங்கி வரும். உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொரியல் போல் வதங்கி வந்துருச்சு. என் வீட்டில் பசங்க கிரிக்கெட் பார்த்துட்டு கத்தின்ட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் கிரிக்கெட் பாருங்கள். இன்றைக்கி சென்னை மேட்ச்சு. ஸோ ஃபைனலாக மிளகு தூவி விட்டுட்டு இறக்கி விட்டுருங்க. இது சப்பாத்திக்குள்ளே வச்சு பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தோசைக்குள்ளே சப்பாத்திக்குள்ளே ரோல் பண்ணி கொடுங்க. அப்படி கொடுக்குறச்ச பசங்க ஏதோ வித்தியாசமான டிஷ்ஷுன்னு சாப்பிடுவாங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.